வர வர இந்த மாமா சரியே இல்ல. தண்ணி அடிக்குது, தம் அடிக்குது, என்னமோ பண்ணுது. ரொம்ப குழப்பமாவே இருக்கேன். ஏய் மீனா, என்ன டல்லா வர்ற? ராத்திரில மாமா ஏதாவது கலாட்டா பண்ணானா? பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுக்க சொல்றாரு. லாக்கர்ல இருக்கிற ஜுவல்ஸையும் எடுக்க சொல்றாரு. அவர் நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. 5 ரூபாய் கேட்டாலே கொடுக்க மாட்டாரு. இப்ப 5000 கொடுத்து ஷாப்பிங் போக சொல்றாரு. அதான் மண்டையில அடிபட்டு சுயநினைவே இல்லைன்னு சொல்றானே. அப்புறம் என்னப்பா? நோ 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 நோ. இங்க ஏதோ சம்திங் இஸ் ராங். அவர் உண்மையிலேயே மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறாரா? அப்படி நடிக்கிறாருன்னா ஏன் நடிக்கிறார்? இது நமக்கு தெரியும். சீக்கிரம் இறங்க. உள்ள போய் பார்க்கலாம். என்னடா அது ஆண்டி வேலை கட்டிக்கிறீங்க? ஸ்டூபிட். நான் விச்சாங்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ரவுடி சில வெளியே இருங்க சார். அது வந்து என்னடா வந்து போய் ஓ பதில் பேசுறே. என்ன மேன் விச்சு, 7 நாள் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தேன். அதுக்கே இப்படி டல் ஆயிட்டியே. 7 வருஷம் சென்ட்ரல் ஜெயில இருந்தேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? கவலைப்படாதே, உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். என்ன மேன் பாக்குறேன்? நம்ம மதர் ப்ராமிஸா ரிலீஸ் பண்றேன். அதுக்கு நீ ஒன்று பண்ணணும். உன் பொண்ணு பேர்ல இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸை என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பதான் நான் என்ஜாய் பண்ண முடியும். இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு. என்ன பண்ணுவனா? சைலண்ட் கொடுத்து சைலண்டா சாகடிச்சுடுவேன். மடியா என்னடா லுக்குறே? என்னமோ தெரியல, உன்னை பார்க்காத போது கொலை பண்ணலான்னு தோணுது, பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. ஏன்னா விச்சா, உன்னை பார்க்கும்போது எனக்கு சைல்ட்ஹுட் ஞாபகமெல்லாம் வருது. நீ ஒழுங்கா கிளாஸ் ரூமுக்கு போவே, நான் கட்டடிப்பேன். நான் பொறுக்கி பசங்களோட கிள்ளி தாண்டு விளையாடுவேன். நீ ஸ்டைலா கிரிக்கெட் விளையாடுவேன். இந்தியன் சென்டிமெண்ட் ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் உன்னை கொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். அம்மா, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இவன் டூப்ளிகேட். என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? ரொம்ப சிம்பிள். இவனை அடிச்சு போட்டு ஒரிஜினல் மாமா தூக்கிட்டு போயிடுவான். புடிச்சுக்கோ. மாப்ள டிரைவர், அவங்கிட்ட தப்பிச்சிட்டேன். கீழே என்ன குடிஞ்சு பாரு. நம்ம கிட்ட தப்பிக்கவே முடியாது. பாஸ், பாஸ், மாமா, ஒன்ன மாதிரி இந்த டூப்ளிகேட் அடிச்சு போட்டாச்சு. குழம்பு ஏற்கனவே குழம்பு தான் போயிருக்கு. கிளம்பு 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 கிளம்பு. ஏய் சங்கர், நீ எங்க இங்க? மாமாவை காப்பாத்த வந்தியா? அவர் கொண்டு இல்ல, லேசா மண்டையில தான் அடிபட்டு இருக்கு. பரவாயில்ல, வா சீக்கிரம் போலாம். ஏய், உன் மாமாவை கடத்திக்கிட்டு வந்ததே நான் தான். இதுக்கு ஆபீஸ்ல ஒழுங்கா ஃபைல் தூக்கவே தெரியாது, கடத்திட்டு வந்துதான். சிச்சி விளையாடாத, வா. என்னடா பாக்குற? உங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்னவன் துப்பாக்கியோட நிக்கிறானேன்னு ஆச்சரியமா இருக்கா? ஊட்டியிலேயே உன் மேட்டரை முடிக்க சொல்லி ஆள் அனுப்பி வச்சதும் நான் தான். ஒரிஜினல் விஸ்வநாதனை கடத்திட்டு அவன் தம்பிய விஸ்வநாதனை நடிக்க வச்சதும் இந்த சங்கர் தான். யூ ராஸ்கல், என் டாடி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார். என்ன நம்புனது உன் டாடியோட முட்டாள்தனம். ஏய் டேய், மூவ் பண்ணாத, 3 பேரையும் ஷூட் பண்ணிடுவேன். ஏய் சங்கர், என்ன மேன் உன்னை புத்திசாலி நினைச்ச முட்டாளா இருக்க? நீ அனுப்பிச்ச காசிநாதன் நான் தான் மேன். ஏய், என்ன மேன் வளர்ற? பாஸ், என்ன துப்பாக்கியை பார்த்த உடனே மாறிட்டீங்களா? யார் மேன் மாறிட்டா? நீங்கதான். என் ஃபேமிலி காட் மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் காசிநாதன். ஏய் மாமா, என்ன தொண்டை கட்டு மாதிரி பேசுற? யாரா? நீ தான் மேன். உன்னை காப்பாத்தறவன் வந்து எங்களை சிக்க வச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகறவன் பாக்குறியா? மிஸ்டர் கேங் லீடர், இவர்தான் விஸ்வநாதன். டாடி, இந்து, நீ ஏன் இங்க வந்த? போயிடு. போகாத, வா. ஏன் பாட்டு? அங்க பாரு, கையில துப்பாக்கி வச்சிருக்கான். போறதே போறோம், எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆமாமா, சீக்கிரம் வா. வா. டாடி. ஏய் சின்ன பொண்ணே, டச் பண்ணாதே. நான் உங்க அப்பா இல்ல, சித்தப்பா. ஏய் சங்கர், எல்லா ஐடியட்ஸும் சேர்ந்துட்டு உன்னை ஃபூல் ஆக்கலாம்னு பாக்குறாங்க. நான் தான் காசிநாதன். என் கண்ண பாரு, குரியாலிட்டி தெரியல. அதோ விச்சு, ஏய் விச்சு, என்ன இங்க அடிச்சு போட்டு அங்க போய் சங்கர்ஜி கிட்ட டூப் போடுறியா? சங்கர்ஜி, நான் தான் காசிநாதன், கேர் ஆஃப் ஜெனரல் ஜெயில். டாடி, டாடி. ஏய் தொடாதே, நான் உங்க அப்பா இல்ல, காசிநாதன். அதோ வர மாதிரி விச்சு, அவன் தான் உங்க அப்பன். நான் தான் காசிநாதன், நான் தான் காசிநாதன், நான் காசிநாதன். ஐயோ, உண்மையான காசிநாதன் யாருன்னு சொல்லுங்க, என்ன ஷூட் பண்ணிடுவேன். இருங்க,
உண்மையான காசிநாதன் நான் கண்டுபிடிக்கிறேன். சும்மாறா, பெத்த பொண்ணாலேயே கண்டுபிடிக்க முடியல, சொத்த பையன் நீ கண்டுபிடிக்க போறியா? இருங்க இப்ப பாருங்க. இவர்தான் எங்க பாஸ், காசிநாதன் இவரே தான். ஏமா என்ன தொட்டீங்களா? அவனை மட்டும் தொட்டு முடி பண்ண அப்படியே. இவரும் கத்துறாரு, இவர்தான் காசிநாதன். இவரும் கத்துறாரு, இவர்தான் காசிநாதன். நானும் கத்துறேன், நான் தான் காசிநாதன். டேய் என்ன நக்கலா? டேய் யார் காசிநாதனா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துக்கிறேன். ஹேண்ட்ஸ் அப். மிஸ்டர் வில்லன், எனக்கு இந்த ஃபேமிலிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தனி ஆளு, என்ன விட்டுருங்க. சை, துரோகி துரோகி, நைஸா நழுவலான்னு பாக்குறியா? என்ன கண்ட இடத்துல விசில் அடிக்காத. என்ன என்ன துப்பாக்கியை கீழே போடு. கையை மேல தூக்கு சொல்லு. அடிக்கிறதுக்கு பாட்டமா இருக்கும்ல. தூக்கு. நான் 2 அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். குத்து, துப்பாக்கி இருக்கு. ஏய் 10 ஆளை கூட வச்சிருந்தா நீ எல்லாம் பெரிய வில்லனடா. திரும்படா. என்னடா என்னடா நீ பெரிய இவனடா நீ? கை தூக்குற, கை தூக்குற. இதுல ஒண்ணு இல்ல. சாரி, குண்டெல்லாம் டாடி ரூம்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா. ஆள பாரு. வாச்சு, என்ன இதுல ஒண்ணு இல்ல. என்ன இருந்தா என்ன, இல்ல என்ன, உங்க கையில துப்பாக்கி இருக்குல்ல, இவனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுறேன். குண்டு இல்ல. எது குண்டு இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்லைங்க சார். இப்போ ஞாபகம். ஆமாங்க சார். டாட், பில்ட்ரி, நீ எப்பயா வந்த? நான் வந்து 1 வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற? இது என்ன அன்றாரோட வந்த பாத்ரூம்ல தூக்கிட்டு வந்தாங்களா? டேய் எல்லாரையும் பிடிச்சு கட்டுங்கடா. தங்கச்சி என்னையுமா கட்ட சொல்லி இவரை முதல்ல கட்டுங்க. ஏய் மிலிட்டரி, காலு கீழே துப்பாக்கி இருக்கு, எடுத்து சுடியா. ஐயோ, எனக்கு சுட தெரியாத. ஏய் எதுக்கு எடுத்தாலும் சுட்டுருவேன் என்ன? ஆமா, ரொட்டி சுட்டுடுவேன். எது ரொட்டி சுடுவியா? அப்ப மிலிட்டரியில நீ என்ன ஆளு? சமையல் காரப்பா. எது சமையல்காரனா? ஏய் உன்னால மிலிட்டரிக்கே கேவலையா. போய் நான் பாஸ் இல்லடா, நான் தான் விசுவனே. இந்த வாங்கிக்கோ. நான் தான் மேன் பாஸ். உண்மையான பாஸ் தான். பிச்சு அங்க இருக்க, அவனை போய் அடி போடா. எஸ் பாஸ். ஐயோ கட்சிக்கார மாதிரி கால்ல விழுவாரு. கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மிலிட்டரி எங்க போனா?
யோ குப்சாமி, என்ன புது ஆளா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறே? ஆமா, என்ன எஃப்ஐஆர் போட போறீங்க? 420 தானே? வேற என்ன போடுவாங்க? 420 7 வருஷம் போடுவான். ஏற்கனவே 7 வருஷம் இருந்திருக்கேன். 7 14. நான் ராமர் மாதிரியா? என் ஜெயில் வாழ்க்கை பத்தி ஏற்கனவே முதல் பாகம் வெளியில எழுதிட்டேன். உள்ள போய் இரண்டாவது பாகம் எழுதிக்கிறேன். பாப்பலாம். கையப்படி மேன். பாப்பலாம். போடா போடா. மாப்ள. ராஜா 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 மகனே மாமா ராஜா அறிவுகட்டவனே, என் மகன் இங்க இருக்கான், அவனை போய் மாப்பிள மாப்பிளங்கற. என்னடா இது? 2 அடி தான் வாங்கினா அதுக்குள்ள மூளை கலங்கி போச்சா? டிரைவர் போய் மாப்பிளைங்கிற, இதுதான்டா என் மாப்பிள. அரைஞ்சு விடுவேன். யாரா டிரைவர்? என் மகன் எனக்கு தெரியாதா? பாரு, அப்பட மாதிரி அழகா சகப்பா இருக்கான். என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. மரியாதையா உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா சுட்டு போடுவேன். யூ இடியட்! என்ன தைரியம் இருந்தா ஆள் மாறட்ட வேலை பண்ணிட்டு இருப்பேன். நீங்க மட்டும் என்ன மிலிட்டரி கிச்சன்ல சிக்கனை சுட்டு பேட்டில் ஃபீல்ட்ல எனிமே சுட்டன்னு போய் சொன்னீங்க. அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. ஏய், என்ன எதிர்த்து பேசுற? சுட்டு விடுவேன். சுடு, என்ன சுடு பார்க்கலாம். ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நல்லா தெரியும். என்னன்னு? உனக்கு சுட தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். சும்மா பாத்து உதார் காட்டுது. அன்னைக்கு சண்டையில இது அன்றாயரோட போய் ஜீப்புக்குள்ள ஓட்டிட்டு இருந்தது. நான் தான் எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்தேன். ஏய், சரி உடுப்பா. இந்த வயசுல நாம 2 பேரும் ஒழுங்கா இல்ல. சின்ன பசங்க முன்ன பொண்ணு இருக்கதா செய்வாங்க. இப்ப என்ன, மாப்பிள்ளை என் பொண்ணை தானே லவ் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்ப எனக்கு உனக்கு மீனாவுக்கு உன்னை விட்டா மாப்பிள்ளை கிடைக்காது. அவளையே கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் அப்போ ஏயா பாருங்கற? சேச்சே, நான் ஒண்ணும் அவசரப்படல. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகத்தை பண்ணிட்டேன். இந்த தியாகத்தையும் பண்ணிடுறேன். சார் சார், என்னது? நீங்க டிரைவரா நடிச்சு ஏமாத்திட்டீங்க. நீ இந்த கோச்சிட்டு போறா. நான் தான் ராஜான்னு உன்கிட்ட சொல்லாம விட்டது தப்புதான். ஐம் சாரி. இது பாரு, என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நீதான். அதையும் பறிச்சிடாத. இந்த சின்ன தப்ப பெருசு பண்ணிடாத. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், பேசாம உட்கார்ந்திருந்தா எப்படி? மன்னிச்சேன்னா மன்னிச்சேன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு.